Good morning, students. Today I am going to take a functional analysis class presented by Shiva Jyoti, Department of Mathematics. So, functional analysis. The functional analysis is first basic. We have to study knowledge about Banach space, Hilbert space, Banach algebra, and algebraic structure in analysis. இங்கே பேசிக் நாலேஜ் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் தெரியும், அதே மாடல் தான் வருங்க. டோபாலஜி அண்டு சப்ஸ்பேசஸ் சீக்வன்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த பெனாக் ஸ்பேஸ். முதல் பெனாக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். பெனாக் ஸ்பேசஸ் டெஃபினிஷன்ஸ் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ். கண்டினியூவஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹார்ன் பெனாக் தியரம், chapter 9 section 46 47 48 and problems. And unit 2 is embedding natural embedding n in n double star, the open mapping theorem, section 9 chapter 9 section 49 and 50. Next one is Hilbert space. Hilbert space is conjugate of an operator. Hilbert space definition and some properties. Orthogonal complement chapter 9 இருக்குது sections we see. So next unit 4 வந்து the conjugate space and adjacent. Orthonormal set, the conjugate space H star, the adjacent of the operator, self adjacent operator, and chapter 9. Next unit 5 is spectral theory, normal and unitary operations. Projection, finite dimensional spectral theory, determinants and spectrum of an operator. Next spectral theorem. Then chapter 10 and sections 58 59 we see the problems. And first, this book is Introduction to Topology and Modern Analysis. Simpsons இந்த புக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வாட்டர் ரொடீனில் வருது. சரியா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வாட் இஸ் பெனாக் ஸ்பேஸ். பெனாக் ஸ்பேஸை பார்க்க போகிறோம். பெனாக் ஸ்பேஸ்க்கு முன்னாடி வி ஹாவ் டு ஸ்டடி ஃபார் நார்ம்ட் லீனியர் ஸ்பேஸ். வாட் இஸ் லீனியர்? லீனியர்னாலே எக்ஸு ஒய் வரும், அப்படி தானே? சரியா? இது எக்ஸ் ஒய் எல்லாம் வரும். சரியா? அப்போது இது நாம்னா நாம் இருக்குல்ல, போட்டிருக்காங்கல்ல, டபுள் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டபுள் கோடு தான் நாம். சரியா? டபுள் கோடு தான் நாம், அதான் நாம் லீனியர் ஸ்பேஸ் தான் நாம் லீனியர் ஸ்பேஸ். ஸோ நாம் லீனியர் ஸ்பேஸ் n is a linear space, vector space in which to each vector xன்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? x belongs to n, அந்த nலேருந்து ஒரு எலிமெண்ட் அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. இந்த கரஸ்பாண்டிங் அந்த ரியல் எப்படி இருக்குன்னா, எக்ஸு ரியல் நம்பரில் இருக்குது. Corresponding a real number x which can be called the norm of s, satisfying the following condition. Number 1, norm of x is greater than or equal to 0. எப்போவுமே greater than or equal to 0வாக இருக்கணும். norm of x is equal to 0வாக இருக்கணும். If and only if x is equal to 0. norm of x plus y is less than or equal to norm of x plus norm of y. அதை பிரித்து எழுதலாம். norm of x plus y எப்படி எழுதலாம்? norm of x plus norm of yன்னு பிரித்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் norm of ஆல்ஃபா எக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதணும்? ஆல்ஃபா எக்ஸ் தான் நாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஒரு ரியல் நம்பர் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டு நாம் ஆஃப் எக்ஸு ஒயர் ஆல்ஃபா வந்து ஒரு ஸ்கேலார். சரியா? ஆல்ஃபா வந்து ஒரு ஸ்கேலார்னு யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எப்போவுமே ஜீரோவோட அதிகமாக இருக்கணும். நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், அல்லது ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம். நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் than ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் இருக்குது. அடுத்தது நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸு நம்ம சொல்லலாம். சரியா?
சரி, இந்த நோட் கொடுத்துருக்காங்க பாரு. எப்போவுமே வந்து ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும், இது கேன் பி எதர் ரியல் அல்ல நம்பரில் இருக்கணும் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கலாம். இந்த ஸ்கேலர் ஆர் ரியல் நம்பர் கரஸ்பாண்டிங் நாம் லீனியர். அது வந்து என்னது ரியல் நம்பர்னாலே என்னது நாம் லீனியர் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸ்கேலார் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, சரியா? அடுத்தது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாரு. இஃப் n is the non-linear space, n is the metric space with respect to their metric D. இப்போ வந்து நாமையும் மெட்ரிக்கையும் கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கோ. அப்போ இதான் d of x, y is equal to norm of x minus y. dன்னு சொல்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஆகும் சரியா. d of x, y is equal to norm of x minus y. if this metric space கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா then n is called a Banach space. அது கம்ப்ளீட்டாக இருந்தால் அது Banach ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் சரியா. இப்போ இந்த 3 கண்டிஷன் என்னது, நாம் லீனியர் ஸ்பேஸ்ப்பா. Banach ஸ்பேஸோட ஃபார்முலா என்னதுன்னா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது Banach ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. thus a Banach space is a complete non-linear space. Banach ஸ்பேஸ் தான் என்னது கம்ப்ளீட். Banach ஸ்பேஸை நம்ம ப்ரூஃப் பண்ணோம்னா கம்ப்ளீட் நாம் லீனியர் ஸ்பேஸ். இந்த 3 கண்டிஷனையும் ப்ரூஃப் பண்ணி கம்ப்ளீட்டையும் ப்ரூஃப் பண்ணால் போதும். அதுக்கு என்ன மொத்தம் ஆயிரும், Banach ஸ்பேஸுன்னு நம்மளுக்கு ஆயிரும் சரியா. ஓகே, சரி நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Banach ஸ்பேஸுக்கு norm of x is equal to modulus of xன்னு கொடுத்துருக்காங்க. we have to prove the property inequalityன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோ. modulus of norm of x minus norm of y less than or equal to norm of x minus yன்னு கொடுத்துருக்காங்க சரியா. modulus of norm of x minus norm of y less than or equal to norm of x minus yன்னு கொடுத்துருக்காங்க. to prove modulus of norm of x minus y, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும் சரியா. இந்த மாடுலஸ்ன்னு என்ன அர்த்தம், மாடுலஸ்னால் என்னது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒன்றுனா என்ன அர்த்தம், -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன்னு நம்மளுக்கு சொல்லும் இல்லையா. அப்போது லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவோம் சரியா. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மாடுலஸ்லேருந்து பிரிக்கிறோம், மைனஸ் போட்டுட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு பிரிக்கிறோம் சரி. அடுத்து நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்னா, norm of x minus y plus y, add and separate of yன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேக் மாடுலஸ் எடுக்கும்போது norm of x less than or equal to norm of x minus y plus norm of y, அந்த ஒய்யை நம்ம இங்கே கொண்டு வரணும். norm of x minus norm of y less than or equal to norm of x minus yன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஃபார் இன்னொரு முறை என்ன எடுத்துக்கணும்னா, மைனஸ் டேக் அவுட் சைட், மைனஸ் ஆஃப் norm of x மைனஸ் norm of y இஸ் ஈக்குவல் டு norm of, அந்த மைனஸ் உள்ளாடி கொண்டு போகும்போது norm of y மைனஸ் norm of x லெஸ் நார் ஈக்குவல் டு norm of y மைனஸ் x ஈக்குவல் டு மைனஸ் அவுட் சைட் norm of மைனஸ் ஆஃப் x மைனஸ் y, மைனஸ் வெளியே எடுக்கும்போது -1 norm of x minus y is norm of x minus y less than equal to, ரெண்டும் கம்பைன் பண்ணி 1 and 2 is combined for and modulus of norm of x minus norm of y less or equal to norm of x minus y நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் சரியா. hence the proof, இது ஃபர்ஸ்ட் கேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நாம் இஸ் கண்டினியூவஸ் ரியல் நம்பர் இன் எனி நாம் லீனியர் ஸ்கேல். கண்டினியூவஸ்னாலே என்னது, ஒரு ஃபங்க்ஷன். கண்டினியூவஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்திருக்காங்க, xn டென்ஸ் டு எக்ஸ், இது ஒரு கண்டினியூவஸ். லிமிட் போட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா, அதே போல் xn டென்ஸ் டு எக்ஸ் இம்ப்ளைஸ் norm of xn டென்ஸ் டு norm of xன்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் xn டென்ஸ் டு எக்ஸ்னால் norm of xn மைனஸ் எக்ஸ், அந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துட்டானா டென்ஸ் டு 0, அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, அப்போது என்னது டென்ஸ் டு 0. நம்மளோட இன்இக்வாலிட்டிஸ் தெரியும், என்னோடய ஃபார்முலா தெரியும், மாடுலஸ் ஆஃப் norm of x மைனஸ் norm of y இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு norm of x மைனஸ் ஒய். மாடுலஸ் கொடுக்கும்போது அந்த இது ஃபார்முலா, நம்மளோட கேஸ் வந்து norm of x மைனஸ் norm of x லெஸ் நார் ஈக்குவல் டு norm of x minus x tends to 0. Modulus of norm of xn minus norm of x tends to 0. Therefore, norm of xn tends to norm of x
therefore the norm is continuous real function. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு என்னதுன்னா நாம் லீனியர் ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியும் வந்து மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் length of the vector x from the origin. The distance norm of x means the distance of the vector x from the origin. Okay. ஓகேம்மா, இந்த வாரம் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேம்மா, தேங்க்யூ.